Hello viewers, welcome to Maharam channel. அவங்கள மாற சேனலுக்கு அழைப்பில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த எபிசோடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வாறு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் ஓப்பன் பண்ண உடனே செய்யணுமென்றதை நீங்கள் இந்த எபிசோடுகளில் பார்த்துப்பீங்க. இப்போ நாம் பார்க்க இருக்குது இந்த லைன் என்ற இந்த ஸ்கெட்ச் டூலை வச்சு தான் நான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம். இது லைன். இப்போ லைனில் எத்தனை விதமான லைன்ஸ் இருக்குதுன்ட்டு கொஞ்சம் பாருங்கள். 3 விதமான லைன்ஸ் இருக்கு. 3 விதமான லைன்ஸும் ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தப்படுகின்றது. முதலாக இந்த லைன்ஸை நீங்கள் எடுத்துன்னு சொன்னால் சிம்பிள் லைன். இந்த லைனை வச்சு என்ன செய்யலாம், தொடர்ந்து நீங்கள் வரைஞ்சி கொண்டு போகலாம். வரைஞ்சி இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ திரும்ப நீங்கள் உங்களுக்கு தேவையான மீண்டும் இந்த லைனை வரையலாம். அப்படி இல்லை, இந்த லைனில் ஒரு வட்டம் வரும்னு சொன்னால் நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த பென்சில் அடையாளத்தை கொஞ்சம் பின்னுக்கு எடுத்துட்டு திரும்ப நீங்கள் முன்னுக்கு எடுக்கும் பொழுது ஒரு வட்ட ஷேப்புக்கோ வில் வடிவான ஷேப்புக்கோ நீங்கள் என்ன செய்யலாம், மாற்றலாம். வில் வடிவான ஷேப்புக்கு என்ன செய்யலாம், மாற்றி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு தேவையானதை வரைஞ்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த சிம்பிள் லைன் என்ற இந்த ஆப்ஷனுடைய வேலைகள் இருக்குது. அடுத்த பார்க்க இருக்கிறோம் என்னன்னு சொன்னால், சென்டர் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மிட் பாயிண்ட் லைனை பார்க்கணும். மிட் பாயிண்ட் லைனை கொண்டாந்து நீங்கள் இந்த பாயிண்டில் வரைய போகணும்னு சொன்னால் சமனா என்ன செய்யும், 2 பக்கமும் அதிகரிக்கும். சம திசையில் என்ன செய்யும், 2 பக்கம் அதிகரிக்கும். உதாரணத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிமென்ஷனை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து 3.3 இருக்குது. சாரி, இப்போ காணிய இந்த டிமென்ஷன் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 அளவு திட்டத்தை நான் என்ன செக் பண்ண போகிறோம். இங்கே வந்து 39 என்ற ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் இருக்கும். அதே அளவில் கீழே உள்ளதும் இருக்கும் பாருங்கள். அதனால் இந்த ஓவர் டிமென்ஷன் வருது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மிட் பாயிண்ட் இதை வந்து நீங்கள் கவனிச்சுப்பீங்க. இப்போ கவனிங்க, இந்த சென்டர் லைனை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 லைனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். சென்டர் லைன் என்பது புள்ளி கோடுகளாக அமைந்து காணப்படும். இது நாம் பிற்பாடு மாடலிங் செய்யும் பொழுது இந்த சென்டர் லைன் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும். இது வந்து 2 பொருட்களை என்ன செய்யலாம், 2 பொருட்களை சமச்சீர் வடிவில் அல்லது சென்டர் பண்ணும் பொழுது மாடலிங்கில் இந்த சென்டர் லைன் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது.